ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியாக சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம சூப்பராக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பராக நல்லா டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா செம்ம டேஸ்டியான பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரப்போகுது. அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் சால்ட்டும் போட்டுக்கணும். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு நான் ஒரு 2 வகையான பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 வகையான 2 டிசைன், இது ஒரு டிசைன் அது ஒரு டிசைன், 2 டிசைன் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். 2 பாஸ்தாவும் ஒன்றா போட்டு செய்ய போகிறேன். இந்த சுருளாக இருக்கும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், சுருளாக இருக்கும். இந்த மாதிரி போட்டி மாடலில் இருக்கும். ஒன்று 2த்தையும் ஒன்றா போட்டு செய்ய போகிறேன். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இருக்குது பாஸ்தா. அதனால் அது நான் செய்கிறது இது நான் செய்கிறதுன்னு போட்டு குழப்பிட்டு இல்லாமல் 2த்தையும் ஒன்றா போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் பாஸ்தானா எல்லாம் ஒன்று தான். எல்லாத்தையும் ஒன்றத்தையும் போட்டு வேக வச்சுக்கலாம். பாஸ்தா போட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். பாக்கெட்டில் கொடுக்குற டைம்லாம் நான் வேக வைக்கல. நான் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும். குழஞ்சினா ரொம்ப குழன்னு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஒரு விதைய நெத்து இல்லாமல் பாஸ்தா சாப்பிடும்போது நெத்தாக இல்லாமல் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். பாஸ்தா போட்டுட்டு நம்ம மேலே லிட்டு போட்டு மூட வேண்டாம். அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் வச்சு வேக வைக்கணும். இல்லைன்னா பொங்கி தண்ணி கீழே வந்துடும். அதுக்கு இப்போ அந்த பாஸ்தாக்கு நம்ம ஒரு சாஸ் அரைக்க போகிறோம். ரெட் சில்லி சாஸு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 தக்காளி, சின்ன தக்காளி, அதனால் 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 6 தக்காளி, கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு முழு பூண்டில் அரை பூண்டு அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் பாஸ்தா நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, நல்லா சூப்பராக வெந்துச்சு. நான் ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் தான் வேக வச்சேன். நான் பாஸ்தா ஃபஸ்ட்டு போடும்போதே டைமை பார்த்துட்டு அது வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக வெந்திருக்கு, குழஞ்சிலாம் இருக்காது. நீங்கள் 10 நிமிஷம் வேக வைக்கிற மாதிரி குழஞ்சிருமோன்ட்டுலாம் நினைக்க தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். பெரியவங்க வயசானவங்க கூட சூப்பராக சாப்பிட்றலாம். நெத்தாக இல்லாமல் அடைக்காமல் உள்ளே போகும். நான் இது மாதிரி ஒரு ஜல்லி குண்டானில் பாஸ்தாவை எடுத்து கொட்டி வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு நல்லா அப்படி நம்ம குளிக்க விட்டோம்னா தண்ணியெலாம் சுத்தமாக கீழே இறங்கிடும். நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, பாஸ்தா வேக வைக்கும்போது ஆயில் ஊற்றிருக்கோம். அதனால் நம்ம இது மேலே எக்ஸ்ட்ராலாம் ஆயில் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே தண்ணி வடிகட்டி மட்டும் வச்சுட்டா போதும். இந்த தண்ணி வேணால் பாஸ்தா வேக வச்ச தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எதுக்கு தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குன்னுவாங்க. எதை செய்யணுன்னா அந்த தண்ணியில் செஞ்சுக்கலாம். பாஸ்தாவுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம மிக்சியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பேஸ்ட்டு பதத்துக்கு நைஸாக அரைச்சிட்டேன். நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா நான் கட் பண்ணலை, கீழே அப்படியே முழுசாக வாசனைக்காக தான் போட்டுக்கிறேன். நம்ம தக்காளி, இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டும் அதே எண்ணெயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் ரொம்ப நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஊற்றிட்டா மேலே தெறிக்காது. நல்லா சூடானதுக்கப்புறம் இது ஊற்றினோம்னா அப்படியே மேலெல்லாம் சொடன்னு தெரிச்சிடும். எண்ணெய் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நான் பச்சை மிளகாய் போட்டு பட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா அப்படியே கரண்டியால் கிளறி விட்டுடணும். நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்கு டொமேட்டோ கெச்சப்லாம் போட தேவையில்லை, தக்காளி சாஸ்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் நான் தக்காளி அதையே கட் பண்ணி போடாமல் அரைச்சி போட்டிருக்கேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா தட்டு போட்டு மூடி எங்கே மேலே தெரிச்சிட போகுதுன்னுட்டு சிலர் தெரிக்கும் தான் அதை கொதித்து வரும்போது மேலே தெரிக்கும் தான். அதனால் மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் கெச்சப் போடலை, அதுக்காக தான். கெச்சப் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கெச்சப்லாம் போடாத நான் தக்காளி அரைச்சி ஊற்றி
அந்த கெச்சப் போட்ட டேஸ்ட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். ஒயிட் சுகர் வந்து போட்டுக்கிட்டேன். ஒயிட் சுகர் போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம், நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை போட்டிருக்கோம். இந்த சாஸுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சோயா சாஸ்லேயும் வந்து சால்ட்டு கலந்துருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றுறேன். ஊற்றிக்கிட்டு ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். காரத்துக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் தான். நான் வந்து தனி மிளகாத்தூள்லாம் எதுவும் போடலை. சாஸ்லேயே வந்து காரம் இருக்கும், அதனால் போடலை. ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் பாஸ்தா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், அதனால தான் எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். பாஸ்தா நிறையா எடுத்து செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம சாஸ்லாம் வந்து கொஞ்சம் சோயா சாஸு ரெட் சில்லி சாஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுடலாம். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா இல்லை, கறி மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல, கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் கறி மசாலா தான் போடுறேன். நல்லா வாசனையாக இருக்கும் கம்ம கம்முன்னு. நம்ம இஞ்சி பூண்டும் அரைச்சி போட்டிருக்கோம், தக்காளி கூட அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட கூட இந்த மசாலாவும் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும். அதில் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு, கையில் கசக்கிட்டு போடுங்க. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. என்கிட்ட இருக்குது போடுறேன். இல்லாதவங்க இது போடணும்னு அவசியம் இல்லை. இது இல்லைன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா கசக்கிட்டு போட்டால் நல்லா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து வந்து பேசில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பாஸ்தாக்கு இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ரெட் சாஸ் பாஸ்தான்றதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நமக்கு ஸ்மெல் வாசனை எடுத்து கொடுக்கும், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தப்பு இல்லை, விட்டுடுங்க. இதெல்லாம் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது, நான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் போடுறேன். இது இல்லைன்றவங்க இதெல்லாம் போடவே தேவையில்ல. அழகாக தக்காளியை அரைச்சி ஊற்றி நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சும்மா இருக்குதுன்றனால நான் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன், வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றனால. அந்த பேசிலும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். பாஸ்தா வந்து நான் தண்ணி வடிகட்டி வச்சிடலைங்களா, அதை வந்து இந்த சாஸில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். பாஸ்தா வந்து ரொம்ப குழஞ்சியும் இல்லை, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ரொம்ப குழக்கணும் இல்லை, நெத்தாகவும் இல்லை. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க பல்லு இல்லாதவங்களாம் கூட சூப்பராக சாப்பிட்றலாம். வயசானவங்களாம் கூட பெரியவங்க எல்லாம் சூப்பராக சாப்பிட்றலாம். நம்ம கொஞ்சம் நெத்தாக அந்த பாக்கெட்டில் கொடுக்குற அளவு வச்சு சிலவங்க வேக வைப்பாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு மெல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பல் இருக்கவங்க மெல்றதுக்கே ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. லப்பர் மாதிரி இருக்கே, சாப்பிட முடியல அப்படின்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த லப்பர் மாதிரி மெல்லணுன்ற அவசியமே இருக்காது. எல்லாம் செம்ம டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எவ்வளோ பொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். குழஞ்சியும் இல்லை, நெத்தாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிடுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆறி போனால் சிலவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, சிலவங்க சாப்பிடுவாங்க. எனக்கெல்லாம் வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட போகிறோம், நல்லா தப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.